சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைவர். சர்ச்சை பேச்சுகளுக்கு பஞ்சமே இல்லாதவர். மிகவும் அதிக அளவிலே சர்ச்சை பேச்சுகளை பேசிவிடுகின்றார். ஆனால் சர்ச்சை பேச்சை பேசிவிடுகின்றார் என்பதை விட அடிக்கடி அவர் பேசுவது சர்ச்சை ஆகிவிடுகின்றது அல்லது சர்ச்சை ஆக்கப்பட்டு விடுகின்றது என்று சிலர் கருதுகின்றார்கள். அப்படி ஒரு கருத்துக்கு காரணம் இல்லாமலும் இல்லை. சீமான் உணர்ச்சி ததும்ப பேசக்கூடியவர். மக்களின் இதயத்தையும் நாடி நரம்புகளையும் தட்டி எழுப்பக்கூடியவர். பொதுவாக இவ்வாறாக உணர்ச்சிகளை மிக அதிகமாக தூண்டினால் மனிதர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சில சமயங்களிலே மிருகங்களாகவே ஆகிவிடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி உணர்ச்சி ததும்ப மிக மிக உணர்ச்சி ததும்ப மற்றும் ஆணித்தரமாக பேசுவதனாலே அவர் பேசுவது அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிவிடுகின்றது. இரண்டாவதாக அவர் பேசுவது சர்ச்சை ஆக்கப்படுவதும் உண்டு. அதற்கு காரணம் பொதுமக்களிடத்தே வாக்காளர்கள் இடத்தே ஒரு கணிசமான அளவிலே அவர் ஆதரவு பெற்றிருக்கின்றார், வாக்கு பெறுகின்றார், தேர்தல்களிலே வாக்கு பெறுகின்றார். அதனாலும் அவர் பேச்சு வேண்டுமென்றே சர்ச்சை ஆக்கப்படுகின்றது என்கின்ற கருத்திலும் ஓரளவு உண்மை இருக்கலாம். அதை முற்றிலுமாக மறுப்பதற்கு இல்லை. அண்மையிலே இவர் ஈவேராவை பற்றி கூறிய கருத்து என்பதை விட ஈவேரா கூறியதாக இவர் எடுத்து சொன்ன கருத்து மிகவும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஈவேரா எப்படியெல்லாம் கேவலமாக பேசியிருக்கின்றார் என்பதற்காக இவர் ஓர் உதாரணத்தை எடுத்து வைத்தார். அது காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. ஆனால் திராவிட கழகத்தினரும் வேறு சில கிளை அமைப்புகளும் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் ஈவேரா பேசவே இல்லை, ஒருபோதும் பேசியது இல்லை என்பது அவர்களுடைய வாதம். அதனால் இவர் சீமான் ஈவேராவை அவமதித்து விட்டார், அவர் பற்றி அவதூறு பரப்பிவிட்டார் என்று காவல் நிலையங்களிலே புகார் அளித்திருக்கின்றார்கள். காவல்துறையினிடம் பல புகார்கள் அப்படி வந்துவிட்டன. காவல்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. புகார் கொடுத்திருப்பவர்களின் முக்கியமான கேள்வி, வாய்க்கு வந்ததை சீமான் பேசியிருக்கின்றார், அவர் கூறியது உண்மை இல்லை, ஈவேரா அப்படியெல்லாம் பேசவே இல்லை, அப்படி பேசினார் என்று இவர் கூறுகின்றாரே, அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்கின்றார்கள். சீமானோ இதற்கெல்லாம் அஞ்சவில்லை. இதற்கெல்லாம் அஞ்சுகின்ற ஆள், பயப்படுகின்ற ஆள் அவர் இல்லவும் இல்லை. என்ன ஆதாரம்? ஈவேரா எழுதியது பேசியது எல்லாவற்றையும் நீங்கள் உங்களிடமே வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவையெல்லாம் நாட்டுடைமை ஆக்கப்படவில்லை. ஆக எல்லா ஆதாரங்களையும் நீங்களே வைத்துக்கொண்டு என்னிடம் ஆதாரம் கேட்டால் எப்படி? அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஈவேரா பேசியது எழுதியது எல்லாவற்றையும் பொது வெளியிலே வையுங்கள், அதன் பிறகு ஆதாரம் தருகின்றேன், நீங்கள் ஆதாரம் கேட்பதிலும் பொருள் இருக்கும் என்று எடுத்து கூறியிருக்கின்றார். இந்த கேள்வி நீதிமன்றங்களிலே எடுபடுமா என்பதை பற்றி நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் அவர்களுடைய கேள்வியிலே மிகுந்த நியாயம் இருக்கின்றது. அது சரியான கேள்வி. ஏனென்றால் திராவிட கழகத்தினர் ஈவேரா பேசியது எழுதியது எல்லாவற்றையும் தங்களிடமே வைத்துக்கொண்டு நேரம் காலம் சமயம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல அந்த பேச்சுக்களில் இருந்தும் எழுத்துக்களில் இருந்தும் தர்ம சங்கடமானவற்றை விலக்கிவிட்டு பொதுவாக மக்கள் அன்றைய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களையே பிரசுரிக்கலாம், பேசலாம். அதாவது எந்த சமயத்துக்கு எந்த ஜன்னலை திறக்கலாமோ அந்த ஜன்னலை மட்டும் திறந்து அதன் வழியாகவே ஒரு காட்சி காண்பிக்கப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் தில்லாலங்கடி வேலை. அதைத்தான் கேள்வி கேட்டிருக்கின்றார் சீமான். அது மிக மிக சரியான கேள்விதான். அதனால்தான் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை சீமானின் உதவிக்கு வந்திருக்கின்றார். எங்களிடம் தமிழக பாஜகவிடம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தருகின்றோம் என்று முன்வந்து கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஈவேரா பற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொய்யான பிம்பம் மிகவும் தவறானது என்று சீமான் எப்படி கருதுகின்றாரோ அதை போலத்தான் தமிழக பாஜகவும் கருதுகின்றது. இருவருமே அப்படிப்பட்ட பொய் பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதனால்தான் பல கொள்கை முரண்பாடுகள் இருந்த பொழுதிலும் பாஜக இந்த விஷயத்திலே சீமானுக்கு உதவுவதாக அறிவித்திருக்கின்றது. சீமானாலும் அண்ணாமலையாலும் தகுந்த ஆதாரம் காட்ட முடிகின்றதோ இல்லையோ, ஈவேரா இப்படி பேசியிருப்பார் என்று பொதுமக்களிலே பலர் நம்புகின்றார்கள். ஏனென்றால் ஈவேரா அப்படி பேசக்கூடியவர்தான் என்பது பலருடைய கருத்து. இதை அவர் பேசிய பலவிதமான மற்ற பேச்சுக்களிலிருந்து அவர்கள் எண்ணுகின்றார்கள். அப்படிப்பட்ட முடிவுக்கு அவர்கள் வருகின்றார்கள். அது தவறான முடிவு என்றே வைத்துக்கொள்வோம். அதை சரி செய்வது எப்படி? திராவிட கழகத்தினர்தான் ஈவேராவின் முழு எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பொதுவெளிக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் என்ன பேசினார், என்ன எழுதினார், என்ன பேசவில்லை, என்ன எழுதவில்லை என்பதெல்லாம் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும்.
அதை விட்டுவிட்டு ஈவேரா இப்படி செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படித்தான் செய்தார், அப்படித்தான் சொன்னார், அப்படித்தான் எழுதினார் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருப்பதிலே ஒரு பொருளும் இல்லை. ஈவேராவின் சில பேச்சுக்கள் சர்ச்சைக்கு உள்ளாகும் பொழுது அப்படிப்பட்ட ஈவேராவின் கருத்துக்களை கொண்ட பதிவுகளை எல்லாம், புத்தகங்கள் ஆயினாலும் சரி, சிடி ஆனாலும் சரி, வீடியோ ஆனாலும் சரி, ஆடியோ ஆனாலும் சரி, அவற்றையெல்லாம் திராவிடர் கழகம் வேண்டுமென்று மறைத்து விடுகின்றது என்று பொதுவெளியிலே ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது வெறும் குற்றச்சாட்டு தான், முடிவான முடிவு இல்லை. எனவே குற்றச்சாட்டு என்பதை விட சந்தேகம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சந்தேகம் பொதுமக்களின் மனத்திலே இருந்து நீங்க வேண்டுமானால் அதற்கு உரிய நடவடிக்கையை திராவிடர் கழகம்தான் மேற்கொள்ள வேண்டும். தங்களிடம் மட்டுமே இருக்கின்ற ஈவேராவின் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் விதமான நேரத்திலே விதமாக பிரசுரித்து அந்த பிரசுரங்களை எல்லாம் பொதுமக்களிடையேயும் அரசாங்க நூலகங்களிலேயும் விற்று பணம் சம்பாதித்து கொண்டிருப்பதை விடுத்து வெளிப்படையாக அவை எல்லாவற்றையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்துவிட்டால் அல்லது அரசுடைமை ஆக்கிவிட்டால், அப்படி ஆக்கிவிட்டால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இறுதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆக பந்து திராவிடர் கழகத்தின் மைதானத்திலே இருக்கின்றது. தி பால் இஸ் இன் த டிகேஸ் கோர்ட். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.